வாழ்க வளமுடன். சிம்மராசி நேர்களே, சிம்ம ராசிக்கு சொந்தக்காரர்களே, எத்தனை நாளாக சொகுசாக என்ஜாயாக இருந்தீங்க. அதாவது சிம்மத்துக்கு சனி யாருங்க? 6க்கும் 7 ஆறுக்குடையவன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது மனைவி சார்ந்த பிரச்சனைகள், சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா சிம்மத்துக்கு சனி போனேன்னா 6குடையவன், 7ஆம் இடம்னா மனைவி சார்ந்த உறவு. பெண்ணாக இருந்தால் கணவர், கணவராக இருந்தால் பெண் 7ஆம் இடம், அது சனி வீடு. அப்போ 6குடையவன் சனின்னா 6ஆம் இடம் கடன், எதிரி, நோய். நீங்கள் கடை வாங்கித்தான் ஏதோ ஒன்று பண்ணணும், கடை வாங்கித்தான் வீடு கட்டணும், கடை வாங்கித்தான் இது செய்யணும் சனி. ஏன்னா 30 வருஷம் ஒருக்கா ஒரு ரவுண்டு சுற்றி வருவார் சனி போவான் என்னங்க. அப்போ 6குடையவன் சனி, கடை வாங்கி வீடு கட்டணும், கடை வாங்கி எல்லாம் பண்ணணும். 7குடையவன் சனி. அப்போ 7குடையவன் சொன்னால் மனைவி சார்ந்த உறவு, மனைவினாலே பிரச்சனை, மனைவினாலே வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. சனி பகவானோட ஆதிக்கம் எப்படிங்க? அப்போ 7ஆம் இடத்துல சனி, மனைவினாலே பிரச்சனை. கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர்னாலே பிரச்சனை, சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு. சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு 6ல் சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை, சிக்கல். மனைவினால் ஒன்றுமே புரியல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. மனைவியோட வாழலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ 8ஆம் இடத்துல போயிருக்கார் சனி. சனி அதாவது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி ஆகாதவர். என்ன, சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவானுக்கு 6க்கும் 7 சனி பகவான் மகன். அப்பன மகனுக்குமே ஆகாது. அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வீட்டுக்கு கடை வாங்கி கட்டி லாக் ஆவீங்க. 7ஆம் இடத்துல சனி வரும்போது மனைவிக்கு கணவரோ இப்படி அவருக்கு வைத்தியம் செலவு செஞ்சு பிரச்சனை சிக்கல் லாக் ஆகி இருக்கணும். இப்போ அஷ்டம சனி, நீங்கள் கடை வாங்க முடியாது, மனைவிக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, உங்களை 0 ஆக்கி உட்காந்துரும். இந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்போனால் சனி பகவான் என்ன சொல்கிறது, உங்களை 0 ஆக்கி உட்காருவார். 100க்கு 100 மார்க் கொடுக்க முடியாது, 10 மார்க் கொடுக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு. எப்படி? 6குடையவன் கடை வாங்கி வீடு கட்டி பிரச்சனை, சிக்கல், லோனு கட்ட முடியல. 7குடையவன் மனைவிக்கு வேலை செஞ்சு மனைவிக்கு ஆஸ்பத்திரி செலவு, விரை செலவு பார்த்தே முடியல. இப்போ அஷ்டம சனி ஆளவே உட்கார வச்சிருச்சு. சிம்ம ராசிக்காரங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி ஒரு வழி பண்ணாமல் போகாது. ஏன் சொல்கிறதுங்களா? சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் சனி ஆகாதவர். 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். இந்த 2.5 வருஷங்க தட்டி புழிஞ்சு காய போட்டுருவார். வேதனை இந்த 30 வருஷம் நீ அனுபவிச்சதை, இந்த 2.5 வருஷம் 30 வருஷம் நீ என்ஜாய் இருந்ததை, இந்த 2.5 வருஷம் உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டார் சனி பகவான். பார்த்து சூதனமாக இருந்துங்க. சனிக்கு அது தேவதை என்ன சொல்லுங்க, கருப்பண்ணை காவல் தெய்வத்தை வழிபட வைங்க, கெஞ்சி காலில் விழுங்க, ஏதோ நல்வழி காட்டுவார். என்னங்க இல்லை, லக்னாதிபதி சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சிவன் 63 நாயமார்களுக்கும் தேய்ச்சி கொடுத்தவர். சிவனை போய் போடுங்க, அவரை வழிபாடு வச்சுட்டு வாங்க, கொஞ்சம் தாக்கம் குறையும். இப்போ 8ஆம் இடத்துல சனி வந்துட்டார், அஷ்டம சனி. பார்வை எந்த பார்வை பார்க்குறார்? சனி 3, 7, 10. அப்போ மீனத்தில் உட்காந்துருக்கார். சிம்மத்துக்கு 3ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கார். சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கார். 3ஆம் பார்வையாக சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம்னா தொழில் சம்மந்தப்பட்டதான். இப்போ எப்படி போச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்துல உட்காந்து கடை வாங்கி லாக்காகி சிக்கல் பிரச்சனை. 7ஆம் இடத்துல உட்காந்து மனைவினால பிரச்சனை, விவாகரத்து கோர்ட்டு கேஸு. இப்போ 8ஆம் இடத்துல சனி உட்காந்து சாதகரவே ராசி அதிபதியே போட்டு மாட்டிடும். இதுதான் மேட்ரு. சரி, அவர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதாவது மீனத்திலேருந்து சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தை, அதாவது ரிஷுவத்தை சனி பார்க்குறார் 3ஆம் பார்வையா. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகிப்போச்சு, அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது அப்படியே முடக்கப்படும். சரி, 7ஆம் பார்வை யாரை பார்க்குறாரு? சிம்மத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா, மீனத்திலேருந்து 7ஆம் பார்வையா சனி பகவான் சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பம் அவுட்டு. எப்படிங்க? 10ஆம் இடம் அவுட்டு, 2ஆம் இடம் அவுட்டு. அப்புறம் சனி என்ன பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார்? சிம்மத்துக்கு 5குடையவன் தனுசை பார்க்குறாரு. பூர்வ புண்ணியம் அவுட்டு. எப்படிங்க? கோச்சிக்காதீங்க சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்துக்காரங்க, எந்த வகையில் நீங்கள் தப்பிக்க முடியாது. 100க்கு 100 0. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதனமாக நடத்துங்க, பக்குவமாக நடத்துங்க. எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்கணத்துக்காரங்க எதுலேயுமே ஆனஸ்ட்டு, அதிகாரம், பவராக இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனால் மரியாதை எதிர்பார்ப்பீங்க, மரியாதை கொடுக்கணும்பீங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நீங்களே போய் கீழே போய் தரையில் உட்காரணும், எங்கே போனாலும் சரி. இதுதான் உங்களுக்கு சனி கொடுக்குற தண்டனை. இதை நீங்கள் புரியாமல் நான் அப்படி இருப்பேன், இப்படி வாழுவேன்னு சொல்லி நீங்கள் சீனை போட்டீங்க, சீனை அவுட் பண்ணிடுவார் சனி பகவான். சும்மா நீங்கள் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுங்க. பார்த்து அவர் நாயகாரகன், பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. சரி, சிம்மத்துக்கு குரு யாருங்க?
சிம்மத்துக்கு வந்து குரு 6 கூடயும் குருங்க, 9 கூடயும் குரு. எங்கே இருக்கார்? சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சிம்மத்துக்கு 7 கூடயும் குரு, 8 கூடயும் குரு. சிம்மத்துக்கு 8 கூடயும் குரு, 5 கூடயும் குரு. என்னங்க? சிம்மத்துக்கு 5 கூடயும் குரு, 8 கூடயும் குரு. எங்கே உட்காந்துருக்கார்? 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸ், பேங்க் லாக்கர், அதுவும் அவுட் ஆகிடுச்சா? புரியுங்களா? பாருங்கள். அதே வந்து குரு எங்கே எங்கே பார்க்குறாரு? 3ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. சரி, அப்போ குரு எப்படி 7ஆம் பார்வை எங்கே இருக்காரு? அப்போ அந்த 7ஆம் பார்வையாக மட்டும் தான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. என்னங்க? அதே நேரத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. பரவாயில்ல, நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு 100க்கு 100 ஆதாயம் இல்லைங்க. பார்த்து சுதந்திரம் பண்ணுதுங்க. வாழ்க வளமுடன்.